ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் BTech and KaaShiv பண்ணுறேங்க. வெல்கம் டு கேரியர் டாக்டர் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேங்க. சார், இந்த CSE ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்ன தான் டிபார்ட்மெண்ட்டு, எது படித்தா வேலை கிடைக்கின்றது பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரெயினிஸுங்க, இல்லை என்கிட்ட என்னால் ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிங்க. ஸோ தயவு செஞ்சு வாய்ப்புகளை கொடுங்க. ஸோ என்னை பற்றியும் என்னோட கம்பெனி பற்றியும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க மக்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பேக்டோர் ப்ராசஸிங் சிஸ்டத்தை நான் ஒழிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு ஜென்யூனாக என்கொயரி பண்ணுறவங்க போலியாக KaaShiv InfoTechோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒருத்தன் ஃபேக்காக கேள்வி கேட்குற மாதிரி இன்னொருத்தன் ஃபேக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இது எல்லாமே நாங்கள் நடத்துகிற கோர்சஸ்ங்க. ஸோ இந்த கோர்சஸில் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணிடலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சரி, ஓகே. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க பையன் என்னெல்லாம் நாலேஜ் வச்சிருக்கணும் அப்படின்ற 7 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பேசிக்கான நாலேஜுங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோட நாலேஜுங்க. கம்ப்யூட்டர் பேசிக்ஸான ப்ரோக்ராமிங் நாலேஜுங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற நாலேஜுங்க. இந்த கம்ப்யூட்டர் வாங்குறோன்னா அது எப்படி வாங்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், இதை பற்றிலாம் இருக்குங்க. மேத்தமெட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நாலேஜுங்க. ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், செஞ்சு பார்த்துருக்க நாலேஜுங்க. அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு என்ன மார்க்கெட்டில் இருக்குது. இந்த 7 விஷயங்களை சேர்ந்தது தான் ஒரு டிகிரிங்க. இந்த 7 விஷயங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக படித்தோம் அப்படின்னா அவன் ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவான். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி பேக்ரவுண்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஸோ பேசிக்கான சயின்ஸ் நாலேஜ்லாம் என்ன சார் அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எலக்ட்ரானிக்ஸ்னு வந்தாவே எலக்ட்ரானிக்ஸ் அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தாங்க, இல்லை ஃபிசிக்ஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தனுக்கு அந்த ஃபிசிக்ஸ் நாலேஜும் கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி நாலேஜும் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு அதுக்கான லெபார்ட்ரிங்க, இது இல்லாமல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரிங்க அதுக்கான லெபார்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் லைக் இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் இருக்குங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட்லாம் நாங்கள் படிப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேங்க. எனிவே லைக் இது பேசிக்காக கண்டிப்பாக எல்லா டிகிரியிலும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. பேசிக்கான சயின்ஸ் நாலேஜை எடுத்துக்கணுங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்குறேங்க. ஸோ எங்களை மாதிரி டெக்னிக்கல் சேனல்ஸோட பெரிய பிரச்சனைனா நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ எங்களை மோட்டிவேட் பண்ண நினச்சேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே, எனிவே லைக் இதுதான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு பார்க்குறது. CSE vs IT எதுதான் ஏன் சூப்பரான படிப்பு, எதுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்றது பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. உண்மையாகவே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்க ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் டவுனாக நிறைய பேர் கேட்பாங்க. அப்போலாம் கிடையாதுங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கில் திருட்டுத்தனமாக கம்பெனி ஏமாற்றி போன மக்களுக்கு மட்டும்தான் டவுனுங்க. ஸோ இந்த ஏரியாவை படிச்சுட்டு ஏமாற்றிட்டு கம்பெனிக்குள்ளே போனவங்க மட்டும்தான் துரத்திட்டு இருக்காங்க. மற்றபடி ஃபீல்டு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் 6 விஷயங்கள். மற்றவங்களோட எண்ணங்களை திணிக்கிற கமெண்ட்ஸை போய் படிக்காதீங்க. அடுத்து ஃபேக்காக கமெண்ட் போட்டு தான் உங்களை ஏமாற்றிடுவாங்க. சர்டிஃபிகேட்ன்றது ஒரு 50 ஜெராக்ஸ் காப்பி தான். அதுக்கு எப்போவுமே வேல்யூ கிடையாது. அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டிங்க, வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் தான் கடையை போட்டு விரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியே சிறந்த யூனிவர்சிட்டி தாங்க. டெமோ கிளாஸை பார்த்து எப்பவுமே ஜாயின் பண்ணி கோர்ஸ்லங்க. அதே மாதிரி யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. யூடியூப்பில் நிறைய பேர் இதை படிங்க அதை படிங்கன்ட்டு சம்மந்தமில்லாத ஒரு சேனல் இருக்கும். ஓகே, சென்னையை பற்றி ஒரு சேனல் போட்டிருப்பான், அதில் கோர்ஸை பற்றி போட்டிருப்பான். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்பாதீங்க. ஏன்னா ஒரு 20,000 கொடுத்தா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் எப்போவுமே மறந்துடாதீங்க, வேலைன்றது காசு கொடுத்தா கிடைக்காதுங்க. நேர்மையாக உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் நிலையான வேலையாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம கதைக்கு வரலாம்னு நினைக்கிறேங்க. முதல்ல சயின்ஸ் நாலேஜ் பேசியாச்சுங்க. ரெண்டாவது என்னங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் நமக்கு தேவை. எதுக்கு சார் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ்னா, உங்கள் கம்ப்யூட்டரே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தானேங்க, அது கரண்ட் மூலமாக தாங்க வேலை செய்யுது. அப்போ
இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுதுங்க. ஸோ பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுங்க, மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலருங்க. நம்ம லேப்டாப்பில் இருக்கிற மைக்ரோ ப்ராசர் தானேங்க. ஸோ இதை பற்றிலாம் படிக்கணுங்க கண்டிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறும். இது எடுத்துப்போம் அது வேணாண்டுவோம், அந்த மாதிரி சம்திங் எடுத்துருக்காங்க. கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் ஒன்று தாங்க. எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரே கண்டென்ட் தான் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எங்கேயும் பிரித்து போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டுக்குள்ள ஒரு சிப்புக்குள்ளே வந்து ஒரு கோடு எம்பெட் பண்ணிங்கன்னா அதான் எம்பெடட் சிஸ்டம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் டிவைசஸ் இடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே டிஜிட்டல் தானுங்க, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தானே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அந்த டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் இல்லை டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே படிச்சுட்டா வந்து பேசிக்காக சயின்ஸ் நாலேஜ் கிடச்சிச்சு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் கிடச்சிச்சு. அடுத்து என்னங்க, நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் தானேங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கம்ப்யூட்டரோட நாலேஜுங்க. அப்படின்னா என்னங்க, நம்ம ஒரு லேப்டாப் இருக்குன்னா வந்து அந்த லேப்டாப்பில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுற டிபிஎம்எஸ் இருக்கும், டேட்டா இன்னொருத்தங்க அனுப்புகிற நெட்வொர்க்கிங் இருக்கும். இதெல்லாம் கலந்த கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா. ஸோ எல்லாமே அனிமேஷன். இப்போ இந்த மானிட்டர் நான் பார்க்குறேன்னா அதுவே கிராஃபிக்ஸ் தானேங்க. ஸோ இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, மானிட்டரில் எப்படி வந்து இந்த டேட்டாலாம் டிஸ்பிளே ஆகுது, அதை பற்றிலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குங்க. அதை பற்றிலாம் என்னெல்லாம் ஃபார்மேட் இருக்குது, ஜேபிஜி ஃபைலு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதை பற்றிலாம் படிக்கிற கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் தியரி ஆஃப் காம்புடேஷன். நான் ஒரு 2+3 கொடுக்குறேன்னா அது எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் ஆகுது, எப்படி அது ப்ராசஸ் ஆகி வேலை செய்யுது, ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணுறேங்க, ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறேங்க, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அந்த தியரி ஆஃப் காம்புடேஷன் படிக்க வேண்டியது இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, எல்லாருக்கும் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட் கம்ப்யூட்டிங், ஒரே நேரத்தில் பண்ணுற பேரல் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது ஓஎஸ் மூலமாக தான். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்னங்க, என்ன ப்ராசஸர், அந்த ப்ராசஸர் எப்படி வேலை செய்யுது, இந்த கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் அது எப்படி வேலை செய்யுது, எந்த ப்ராசஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் செகண்ட் வேணும் முடிவு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது ப்ரோக்ராமிங்கு. ஸோ ப்ரோக்ராம் தான் முக்கியம். ஓகேவா, எனக்கு நேராக ஒரு கடைக்கு போகிறேன், பில்லு போட்டு தராங்க, சார் இருந்தாங்க சார் 2 தோசை சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு பில்லு போடுறாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற சி ப்ரோக்ராமிங், அதை விட அட்வான்ஸ் C++ங்க, அதை விட அட்வான்ஸ் ஜாவா அண்ட் பைத்தான் படிக்கணும். இது எல்லாத்தையுமே உருவாக்குற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸுங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஓகேவா, இதுக்கப்புறமா நம்ம படிக்க வேண்டியது ஒரு வெப்சைட் தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வெப்சைட் பண்ண கற்றுக்கணும். உலகமே கம்ப்யூட்டர் உலகமே ஒரு வெப்சைட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வெப் டிசைனிங் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே படிச்சிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துடும். இது இல்லாமல் நம்ம டேட்டாக்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, ஃபைனலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். அதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் மட்டும் தயாரித்தா போதுமா, அதை டெஸ்ட் பண்ணணும் சார், அதுக்கான சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃபைனலாக படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டரோட எல்லா நாலேஜும் கிடச்சிருச்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃபைனல் செமஸ்டரில் தேர்ட் செமஸ்டரில் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதும் தேவைப்படுங்க. அதாவது நீ படிக்கிறது மட்டும் போதாதுப்பா, நாலேஜ் மட்டும் போதாதுப்பா, மற்றவங்க எப்படி பழகிறது, மற்றவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்ற சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாலேஜ் இருக்கிற என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாலேஜ் இருக்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இது முடிச்ச பின்னாடி வந்து பேசிக்காக நமக்கு என்ன தேவைங்க, மேத்தமெட்டிக்ஸ் தான் எனக்கு தேவை. ஏன்னா வந்து ப்ராசஸிங் பண்ணணும், ஒரு விஷயம் இருக்குது அதை வச்சு இதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் தான் 5வது ஏரியாவாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ங்க, அல்ஜீப்ரா நம்பர் தீரிங்க, ஒரு குழப்பமாக இருக்குது அதை சால்வ் பண்ணுறது தான் அல்ஜீப்ராங்க. டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்னால் வந்து இதுக்கு இப்படி தான் வரும், அதுக்கு அப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுற மேத்தமெட்டிக்ஸுங்க. இது இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு காயினை தூக்கி போடுறேன் என்ன நடக்கும், ஹெட் வருமா டெய்ல் வருமா, ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தெரியுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க, 10 நாள் இவன் சம்பாரிச்சுக்கான், 20 நாள் எவ்வளோ சம்பாதிப்பான்னு கண்டுபிடிக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க. இந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாவே வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் சூப்பர் ஆகிட்டீங்க, கம்ப்யூட்டர்லையும் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். அண்ட் 6வது முக்கியமானது ப்ராக்டிக்கலுங்க. சார் என்ன தான் தியரியாக படித்தாலும் ப்ராக்டிக்கல் ஒவ்வொரு செமஸ்டரும் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிக்கலாகவும் வச்சுருவாங்க, அதுக்கு 200 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல் லேப் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதனா ஒன்று, வெப் டிசைன் லேபு, டேட்டாபேஸ் லேபு,
கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மல்டிமீடியா லேப்னு வெவ்வேறு வகையான லேப் இருக்கும். சரி, இதில் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் இருக்கலாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த லேபுங்க எல்லாமே மாறுங்க. ஏன்னா இவங்க இது வேணும்னுவாங்க, அவங்க அது வேணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஃபைனலாக வந்து எலக்டிவ் பேப்பர்ஸ்னு இருக்கும். அட்வான்ஸாக இருக்கிற டெக்னாலஜி ட்ரெண்டிங் டெக்னாலஜி வந்து எலக்டிவ் பேப்பர்ஸாக வைப்பாங்க. சில பேர் அது கம்பல்சரி பேப்பராக வச்சிருப்பாங்க, சில பேர் எலக்டிவ்ஸ்னால் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த காலேஜுக்கு பிடிச்சதுங்க. அதில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னு இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குங்க. ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ இருக்குன்னா இதை வச்சு ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிறது இல்லை மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இது இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டாக்கள் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணாமல் எங்கேயோ கொண்டு போய் சர்வரில் ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணுற க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது லேட்டஸ்டான டெக்னாலஜிங்க. இது இல்லாமல் வந்து டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவை வச்சு நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா சயின்ஸை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அந்த டேட்டா சயின்ஸை படிப்பாங்க. இது இல்லாமல் வந்து சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலத்துலங்க. வெப் செக்யூரிட்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஏரியாவும் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் டெக்னாலஜி நம்ம மொபைல் அண்ட் பர்வசிவ் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ மொபைல் கம்ப்யூட்டிங் இப்போ எல்லாமே மொபைல் ஆப்ஸ் தானேங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்ஸ் ரிலேட்டாகவும் படிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக வந்து இந்த வீடியோக்கான ஆன்சரை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சிஎஸ்சி வெர்சஸ் ஐடின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ரெண்டும் ஒன்று தாங்க. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். நீ சிஎஸ்சி வேணா எடு, ஐடி வேணா எடு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டுக்கும் ஈக்குவலான சமமாகத்தான் பார்க்கப்படும். அதனால தான் நீங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டிருக்கேங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, தைரியமாக எடுத்து படிங்க. ஓகேவா? இது இல்லாமல் வந்து கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தயவு செஞ்சு ஒன்று மறந்துடாதீங்க, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கோர்சஸ்ங்க. இதெல்லாம் படித்தா ஃபேக்காக வந்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். சென்டருங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 5,000 20,000 ரூபா கம்மியான ஃபீஸில் வந்து உங்களை வந்து என் கோர்ஸ் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டு வேலைன்னு கேட்கும்போது மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ முடியுமோ 2லேருந்து 3 லட்சத்துலேருந்து 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கிடெக் அண்ட் காஷன் ஃபட்டுங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கிறது திருட்டுத்தனமாக ஏமாத்துற இந்த சிஸ்டத்தை ஒழிக்காமல் விடவே கூடாதுங்க. நாமெல்லாம் இணைந்து கண்டிப்பாக போராடும். ஒரு நாள் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுங்க. நன்றி, வணக்கம்.